ஆஞ்சநேயர் ஞானத்துல உச்சின்னு சொன்னோம்ல. ஆமா, அது பெரிய விஷயம். அதுக்குள்ள என்ன தெரியுமா அங்க இருக்கு? என்ன? சமயோஜிதம்னு ஒண்ணு இருக்கு. ஓஹோ, காசிக்கு அவர் வேணும்னு கேட்கவே இல்லை, சரி, சமயத்துல வந்தது. ஆமா, இந்த சமயத்துல வந்ததுன்னு ஒரு வார்த்தை வழக்குல சொல்லுவோம் தெரியுமா? ஆமா, சமயோஜிதம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு அழகான நகைச்சுவை சொல்ற சமயோஜிதத்துக்கு. ஓஹோ, அதான் இப்ப கதையா சொல்ல போறேன். சரி, அரியக்குடி ராமானுஜய ஐயங்கார் ஒரு கச்சேரிக்கு போயிருக்கார். நிறைய கச்சேரிக்கு போயிருக்கார். சரி, ஒரு விஷயம் நடந்தது அங்கதான். ஆ, அப்போ எங்களுக்கெல்லாம் கச்சேரிக்கு முன்னாடி போயிட்டா, முன்னாடி நாள் போட்டால் படு குஷி. எனக்கு என்ன இல்லையா, கச்சேரிக்கு முன்னாடி போயிட்டோன்னா ரொம்ப குஷி. அன்றைக்கி எல்லோரும் எங்களை ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. 6 பேருக்கு உட்காந்து எதாவது டிஃபன் சாப்பிட்றீங்களா எல்லாம் கேட்பாங்க. அப்படியே படுக்க போகும்போது எங்களுக்கு எல்லாம் நல்லா வாழ்த்து சொல்லிட்டு நாளைக்கு காலைல வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா. அதான் நாடக ட்ரூப் எல்லாரும் கண்ணாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆமா. அப்போ என்னென்னா, அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அவர் ரூமில் போய் நித்திரை கொள்ள போகிறார். சரி, படுக்க போகிறார். ஓஹோ, நிர்வாகி என்ன கேட்டாரா? என்ன கேட்டார்? ரொம்ப பாசத்தோட கேட்டிருக்கார். ஓஹோ, அருமையாக சந்தோஷமாக கேட்டிருக்கார். சுவாமிக்கு ஏதாவது பழங்கிழ ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டார். படுக்க போகும்போது பால் பழம் ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு பழங்கிழ ஏதாவது வேணுமா அப்படின்ன உடனே அவர் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே, கிழம் நான் இருக்கேன், பழம் வேணா கொஞ்சம் கொண்டு வாங்க. என்ன பாருங்க, கிழந்தான் ஞானப்பழம். அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி கண்ணதாசன் வாழ்க்கையில் ஒரு அழகான விஷயங்க, ரொம்ப அழகே. அவர் பெரிய குழந்தை. நான் தான் அன்னிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், பெரிய குழந்தை அவர். இப்படி குண்டு குழந்தைன்னு கூட சொல்லலாம். உள்ளத்துல கள்ளமே கிடையாது. ஒரு பட்டிமன்றம் நடக்குது. மாப்போசி ஐயா தலைமை, இங்க ஒரு கவிஞர் பேசுறாரு, இங்க கண்ணதாசன் அண்ணா பேசுறாரு. எங்க அப்பாவோடு ரொம்ப நெருக்கம், உங்களுக்கு தெரியும். எல்லாம் அவங்க 2 பேர் பேச கேட்டதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அப்போ தலைப்பு என்னன்னா, மாப்போசிக்கு அந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பு குடும்ப கட்டுப்பாடு. அதுதான் தலைப்பு. புண்ணியமான தலைப்பு கொடுக்குறாங்க பாருங்க. மாமனாரா அத்தையான்னு இல்லாம புண்ணியமான தலைப்பு கொடுக்குறாங்க. அப்போ குடும்ப கட்டுப்பாடு. சரி, உடனே இங்க 2ஆவதா பேச வந்த கலைஞர் என்ன சொல்லிருக்காரு? எப்பவுமே அவங்கள விட்டுருவோம் இல்லையா, முக்கியமானவங்க லாஸ்டா தானே பேசுவாங்க. இப்ப அப்படி ஒருத்தர் பேச போறாங்க, அது யாருன்னு நீங்களே சொல்லுங்க. இங்க இருந்து அந்த 2ஆவது கவிஞர் என்ன சொன்னாரா, குடும்ப கட்டுப்பாடு என்னும் தலைப்புக்கு கவிஞர் கண்ணதாசனை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். அழைத்திருக்கலாமா? குடும்ப கட்டுப்பாடு என்பதற்கு அவரை நீங்கள் அழைக்கலாமா? ஏன் தெரியுமா, அவருக்கு 14 குழந்தைகள் அப்படின்னு இருக்கார். சரி, உடனே கண்ணதாசன் பட்டுன்னு எழுந்து சொன்னாராம், எதுக்கு இருக்கும் கவிஞரை நான் மறுக்கிறேன். 14 குழந்தைகள் பெற்றவனுக்குத்தான் ஐயா குடும்ப கட்டுப்பாட்டின் அருமை தெரியும். பிள்ளைய பெத்து வளைக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். 14 ஆயிடுச்சேன்னு பண்ற கஷ்டம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. 2 வச்சுக்கிட்டு நீ என்னத்த பேச போற? நான் தான் இந்த மேடைக்கு கரெக்ட் என்று சொன்ன சமயோஜிதம் இருக்கு பாருங்க. ஸ்பார்க் உடனே நினைச்ச உடனே ஸ்பார்க். அது காளி அருள் இருந்தால் தான், இல்லைன்னா வராது. அப்படிதானே நிவேதிதா பாரதியை கண்டு அருமையாக வார்த்தை சொல்லி, அர்த்தநாரீஸ்வரனே பாதியாகத்தானே இருக்கிறான், ஒரு நீதி சொன்னப்புறம் தானே பெண்மையை பாடுகிறேன் என்று ஆரம்பித்து, யாதுமாகி நின்றாய் காளி பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்று மகாகாளியை மாதா பராசக்தி என்றெல்லாம் பாடுகிறாரே. இதெல்லாம் இந்த சமயோஜிதங்கள் எப்படி வந்தன? காளியினுடைய அருள் இருந்தால்தான். இப்ப இந்த அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் ஒரு கிழம், அவரை தரிசிச்சிங்க இல்லையா, மயிலாப்பூர்ல ஒரு பழம். அங்கதான் லிங்க். யாருன்னு கேட்டா, அந்த பாட்டிமாக்கு குரு பாட்டின்னு பேரு. சரி, நீங்க வேணா தேடுங்கோ எங்க இருக்காங்கன்னு. லலிதா சகஸ்ரநாமம் சௌந்தரிய லகிரி பாராயணம் செய்பவர். சரி, கபாலி கற்பகம் அடியார் கூட்டத்தில் தலை சிறந்தவர். அந்த பாட்டிக்கு பேர் ஸ்ரீ முத்துலட்சுமி பாட்டி. சரி, சரிங்களா. ஸ்ரீகள் கூட்டம் பஜனை பாடும்போது அம்மா தலைவியா இருப்பாங்க. ஓஹோ, நல்ல தாளம் போட்டு பாடுவாங்க. சரி, மாதர் சங்கத்துக்கு பேரு சுவாசினி மண்டலின்னு பேரு. சரி, ஒரு நாள் பாட்டிக்கு அருமையான கனவு வருது. கனவு என்பது ஒரு வரம் தான், கடவுளுடைய வரம் தான். யாருக்கு எப்படி கனவு வரணுங்கிறது ஒரு வரம் தான். மங்கியதோ நிலவினில்லே மாது கனவு கண்டாள், எங்கும் எதிலும் தெரியவில்லை, எதிரில் மட்டும் தெய்வம். இது வில்லுப்பாட்டு பாட்டு. இப்ப ஆசீர்வாதத்துல அடியில் எழுதுறது. 1000 நாமம் பொறித்த தங்க காசுடனே அம்பாள், ஆச்சாரியாளும் அருகினிலே கனவினிலே கண்டார். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஆச்சாரியால் கனவுல வரணும், அதான் என்னோட ஆசை. ஜின் சக்கட்ட சக்கட்ட
உனக்கேது சகசிரநாம காசு மாலை என்று உளமுருக காமாட்சிக்கு பெரிய வாளும் போட்டார். மகா பெரியவ கனவினில்லை மாதுவிடம் சொன்னார், காமாட்சிக்கு நான் போட்டேன் கற்பகத்துக்கு நீ போடு. காமாட்சிக்கு நான் போட்டேன், கற்பகத்துக்கு நீ போடு. ஜகத்குருவே இந்த ஏழை எப்படி செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும்? அகமுருக பாட்டு மட்டும் பாடத்தானே தெரியும், பாடத்தானே தெரியும். உடனே பெரியவா வாக்கு, எல்லாம் நடக்கும் தைரியம்மா, திருப்பணியும் பண்ணு, திருப்பணியும் பண்ணு என்று சொன்ன பரமாச்சாரியா என்னை விட்டு போனார், கனவில் வந்து போனார். அடுத்து கனவு விவரம் மறுநாளை மண்டலிக்கு தெரிய, மண்டலிக்கு தெரிய நனவினிலே காஞ்சிபுரம் சென்றிடவே முடிவு, சென்றிடவே முடிவு. இப்படி கனவுல வந்து 1000 நாமம் பொறித்த தங்க காசுடனே அம்பாளும் ஆச்சாரியாளும் காட்சி கொடுக்க, அந்த அம்மா எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்க. எத்தனை நாமத்தை இப்படி சொல்லி இருந்தால் அந்த அம்மாக்கு இந்த காட்சி கிடைக்கும். ஆச்சாரியாலும் அருகனே கனவிலே வர, உனக்கேது சகசிர நாம காசு மாலை என்றும் உளமுருக காமாட்சிக்கு பெரியவாளும் போட, காமாட்சிக்கு நான் போட்டே கற்பகத்துக்கு நீ போடு என்ற ஆணையிட, இந்த ஏழை எப்படியா சுவாமி செய்ய முடியும் என்று சொல்ல, தைரியம் ஒன்றே தைரிய லட்சுமி, உன்னுடன் வருவாள், நீ செய் என்ற திருப்பணியை அந்த பாட்டியிடம் ஒப்படைக்க, அந்த அற்புதமான கிழம், அந்த அற்புதமான ஞான பழம் அப்படியே அந்த எண்ணத்தோடு காஞ்சிபுரம் வருகிறார். மகானை தரிசிக்கிறார். நான் காமாட்சிக்கு போட்டுட்டேன், அது 1 பவுன், நீங்க உங்களால எது முடியுமோ அப்படி செய்யுங்கோ. பக்தர்கள் மாதர்கள் எல்லாரும் குழப்பம், எப்படி இந்த காசுகளை நாம் சேமிப்பது, எப்படி யார்கிட்ட போய் வாங்குவது? நான் ஏழை பாட்டி அல்லவா, அவை பாட்டி போல் அல்லவா, ஒரு மூட்டை தானே வச்சிருப்பா அவை பாட்டி. அது மூட்டை தான் நினைக்கிறீங்க, இல்ல பாட்டை வச்சிருக்கிறா. அத்தனை பாட்டும் உள்ள இருக்கு, அருமையான பாடெல்லாம் இருக்கு. கருங்காலி கட்டைக்கு நானா கோலி என்று ஆரம்பித்தால் அவளை விட யார் பாட முடியும்? அரியது அரியது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு சொன்னால மயிலாப்பூர் பூரா தொண்டர் தாங்க. அத்தனை தொண்டர்கள் நம்ம வந்திருக்கீங்க. உலகத்திலே பெருசு என்னன்னு அங்கிருந்து ஆரம்பிச்சு தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு சொன்னவ ஒரு கிழம், அவள் தான் ஞான பழம். எப்பவுமே இந்த உலகத்துல வந்து பழத்தை தான் நம்ம ஞான பழம்னு சொல்லுவோம், காயை சொல்ல மாட்டோம். மயிலாப்பூர் மார்க்கெட்ல ஞானக்காய் கிடைக்குமா? எந்த காய் கிடைக்காது. நல்ல காய் கிடைக்கும், ஞானக்காய் கிடைக்கிறது கஷ்டம். ஞானப்பழம் கிடைக்குமா? எல்லாம் பிவி பவன்ல 2nd ஃப்ளோர்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. இதெல்லாம் தான் ஞானப்பழம் என்பது. நல்லதை கேட்பதும் நல்லதை சொல்லுவதும், இதற்கு மத்தியிலே உதவியாக முரளி அண்ணா ராமசாமி அண்ணா போல இருப்பதும் தான் அந்த ஞானம். இப்பேற்பட்ட கிழத்துக்கு பணத்துக்கு கஷ்டம் வந்துருச்சு, என்ன செய்யன்னு தெரியல. மாதரசி தன்னுடைய வளையலை தருகிறாள். நம்ம வீட்டில் வச்சு என்ன சார் பண்றோம்? வளையலை தருகிறார். லக்ஷ்மி ராமநாதன், மேயர் ராமநாதன் அவர்களும் தருகிறார்கள். RS மனோகர் ஏதோ தருகிறார், நாடகத்துறை. காசு மாலை கூலி செலவு உம்மிடி பங்காரி தருகிறார். எல்லாத்தையும் எடுத்துட்டு எதெல்லாம் கற்பகாம்பாளுக்கு போடணுமோ அத்தனையும் மூட்டை கட்டி மங்கள பொருட்களோடு பகவான் நம்மளுடைய மகா பெரியவாள்கிட்ட கொண்டு காணிக்க வைக்கணும் இல்லையா? காணிக்க வைக்கும் போது அந்த மங்கள பொருட்களிலிருந்து பழத்தை எடுத்து குழந்தையிடம் தர அந்த குழந்தை மறைந்தது. இது ஒரு பெரிய ஒரு தெய்வீக அம்சமாக பாட்டியெல்லாம் நினைத்து கொண்டார்கள், எல்லாரும் நினைத்து கொண்டார்கள். காசு மாலை காஞ்சி மகான் அருளால் பேசும் மாலை ஆகியது. மாதரசிகள் மகிழ்ச்சி. பசுமாடு கூட்டத்திலிருந்து ஒரு மாடு அம்பாளை பார்த்து சென்றது. எல்லாமே நல்ல சௌக்கியமானதுன்னு சொல்லி அந்த ஒரு அற்புதமான காசுகள் சேர்த்த ஒரு அற்புதமான படையலை நம்முடைய கற்பநாயகிக்கு அந்த பாட்டி, அந்த கிழத்தினுடைய முயற்சி, அந்த ஞான பழத்தினுடைய முயற்சி இங்கு கற்பகாம்பாளுக்கு கிடைத்தது என்பது மயிலையில் வாழ்ந்த ஒரு பாட்டியின் அற்புதமான அனுபவம். அந்த பாட்டியின் அற்புதம் அனைத்தும் அவங்க பாடின பஜனை பாடல்களை பாடின அத்தனை பேரும், இன்னைக்கு நீங்க இருக்கிற இத்தனை பேரும், அத்தனை பேரும் நீங்க சேர்ந்து செஞ்ச மாதிரி தான் அந்த கற்பகாம்பாளுக்கு அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு அமையட்டும் என்று தாயை நான் வேண்டுகிறேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவானைக்கு அம்பாளுக்கு தடங்க பிரதிஷ்டை பண்ணாரே அந்த மாதிரி தான் என்று சொல்லி ஜெய ஜெய சங்கர கோஷம்.
ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த 8வது வாரத்தின் நிறைவாக 5 நிமிடம் ஒரு கருத்து சொல்லி எங்கள் அன்பு பிரவச்சன இமயம் எங்கள் கணேச சர்மா அன்பு சகோதரர் வாழ்த்துரை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆஹா. என்னன்னா ஆ. அப்பா சுங்குவார் சத்திரத்துக்கிட்ட வில்லுப்பாட்டு. சரி. நான் தான் சொன்னல நிறைய வில்லுப்பாட்டு கேட்டிருக்காருன்னு. ஆமா. சரியா 8 மணிக்கு முடிச்சிருவேன். ஆஹா. அப்படி கேட்டுட்டே போவார், நிறைய போவார். ஒரு வாட்டி அப்பா சுங்குவார் சத்திரத்தில் 50 வீடு, ஆ. அது ஒரு சிதண்டின்னு ஒரு கிராமம். ஓஹோ. 50 வீடு தான் சார். எங்களுக்கு வாழ்க்கை என்னென்னா ஏசி அரங்கத்துலேயும் இருக்கும், இப்படி ஒரு மேடையிலையும் இருக்கும், ம். ரொம்ப வயலுக்குள்ளேயும் இருக்கும், கீழோடி பாம்பு ஓடும். ஆ. நம்ம புன்னவராளி பாடினா தான் பாம்புன்னு இல்லை, சும்மாவே பாம்பு வரும். அந்த அளவுக்கு எங்களுக்கு வாழ்க்கை வந்து எப்படின்னா கீழே வயல்லையும் பாடுவோம், ஆமா. வயல் தமிழும் உண்டு, இயல் தமிழும் உண்டு. ஆஹா. எல்லாம் எங்களுள் அப்படியே சங்கமமாகி வரும். ஆ. நல்லா அப்படியே சௌக்கியமாக பாடுவேன்னு அவங்க சொல்லவே முடியாது. ஆமா. அப்படித்தான் இருக்கும். அதை நாங்கள் அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த கலை எளிய கலை, கிராமிய கலை என்று சொல்லப்படும், நகரத்து கலை ஆஹா. என்று சொல்லப்படும், வெளிநாட்டு கலை. ஆ. அப்படி ஆக்குனது அப்பா தான். ஆமா. அதனால அப்பாவுக்கு தான் நீங்கள் உங்கள் எல்லாருடைய பாராட்டியும் கொடுக்கணும். ஆமா. அப்படி அப்பா பாடிட்டு இருக்காங்க. ஆ. கிட்டத்தட்ட 9 மணிக்கு தான் ஆரம்பிப்போம் கிராமத்தில். ஓ. முடியும் போது 2 மணி ஆகும். ஆ. பசிக்குதுன்னு கூட சொல்ல விட மாட்டாங்க அப்பா. ஆமா. அப்படி கஷ்டப்படுத்தி தான் வளர்த்தாங்க எங்களை. ஆ. கடைசியாக நாங்கள் பாடிட்டு இருக்கும்போது பெரியவா பாத யாத்திரை. ஆ. என்ன ஒரு அழகான சம்பவம் பாருங்க. ஆஹா. நாங்க முதல்ல என்ன பாடுவோம்? என்ன? தந்தனத்தோம் என்று சொல்லியே அப்படின்னா அது என்னன்னா தன்னை தந்தோம், தன்னை தந்தோம். கலைஞன் இந்த நாட்டுக்கு எதையாவது தான், நாடு என்ன தந்தது என்று கேட்காதே, தன்னை கொடு, தமிழை கொடு, முயற்சியை கொடு, உள்ளத்தை கொடு, வெண்மையை கொடு, உண்மையை கொடு, பாசத்தை கொடு, பக்தியை கொடு, தேசத்தை கொடு, எல்லாத்தையும் கொடு கொடு என்றுதான் தந்தனத்தோம். எவன் ஒருவன் தன்னை தருகிறானே அவனே சிறந்த கலைஞன் என்பதுதான் தந்தனத்தோமுக்கு விளக்கம். இப்போ நான் பிஹெச்டியில் எழுதுகிற வரைக்கும் அதான் எழுதிட்டு இருக்கேன். வாழியவே என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த கலையிலும் இல்லாத ஒரு அற்புதமான மரபு. நிர்வாகிகளாக இருக்கட்டும், நடத்துகிறவங்களா இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், வாழ்க வாழ்க என்று சொல்வது வில்லுப்பாட்டு. அதில் நடுவில் ஒரு நாள் நான் சொன்னேன், கீவாஜா தமிழுக்கு என்ன சிறப்புன்னு பெரியவா கேட்கும்போது எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னப்போ ழகர சிறப்பு தம்மிடம் உள்ளதால் தமிழ் என்று பெயர் வந்தது என்று பெரியவா சொன்னாங்கிறத ஒரு 4வது வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்பா அவர் சொன்ன வார்த்தை வியாழன் என்பதும் வாழி என்பதும் ஒன்று என்று. ஆக நல்ல வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் தான் மகான்கள். அந்த வாழி வில்லுப்பாட்டுக்கு சொந்தமானது, வியாழன் என்று சொந்தமானது. அந்த வாழியவே தான் நாங்க பாடுவோம். வாழியவே பல்லாண்டு காலம் அப்படின்னு சொல்லி நிறைய பாடுவோம் இல்லையா? இதை பாடும்போது பெரியவா ஒரு 10, 20, 30, 40 பேரோட பாத யாத்திரை சுங்குவார் சத்திரம் வழியா கால்நடை பயணம் பாதுகைகள் இன்றி போய்கொண்டிருக்கிறார். சரி. அப்போ காதில் கேட்கும். எப்பவுமே கிராமத்தில் கொஞ்சம் தூரத்தில் பாடிட்டே இருக்கிறது கூட கேட்கும். ஏன்னா கிராமத்தில் இங்கே இல்லாதது ஒன்று இருக்கும். என்னது? அமைதி. ரொம்ப அமைதியாக இருக்கும். வழியவே அப்படின்னு எங்கேயோ கேட்குது. பக்கத்தில் கேட்டாராம் ஸ்ரீகண்டன் பாலூட்ட, சுப்புஹாரமும் பாடின்னு இருக்கானோ, வில்லு பாட்டு சுப்புஹாரமும் பாடின்னு இருக்கானோ. ஆமாம், அங்கே சிதண்டி கோவிலில் பாடின்னு இருக்க, குடும்பத்தோட கலையோட குழுவினரோட வந்து பாடின்னு இருக்கார். ரொம்ப நேரமாக பாடின்னு இருக்கார். 9 மணிக்கு ஆரம்பிச்சு அது 10, 11, 12 ஆகுது போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னப்போ அவர் வில்லுப்பாட்டுக்கு சொன்ன வாழ்த்து நமக்கு உரியது. என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னார்? சுப்பு ஆறுமுகம் வாழியவே வாழிவேன்னு பாடின்னு இருக்கானே, அவனுக்காவது எல்லாரும் வாழ்ந்தாகணும் சார், அவனுக்காவது இந்த உலகத்துல எல்லாரும் வாழணும் என்று சொன்ன வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது நமக்கு பெருமை. அப்புறம் அவர் சொன்னது உலகத்துக்கு பெருமை. வாழ்க என்று சொன்னவன் வாழ்வான். இன்னையிலேருந்து இது மனசில் வச்சுக்கோங்க. எப்படி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எட்டி பார்த்துட்டு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இவ்வளோவா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒன்றுமே இல்லை சார், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம நினச்சா இன்னைக்கு இருக்கிற நாக்கு 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு இருக்குமா, 10 வருஷம் 20 கழிச்சு இருக்குமா, 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு இருக்குமா, நாளைக்கு இருக்குமா, நேற்று இருந்ததே இருக்குமா,
இதெல்லாம் வந்து கேள்வியை அவர் வச்சுக்கிட்டார். ஆமா. பதிலை மட்டும் விட்டு பொம்மலாட்டத்தில் ஆட்டுற மாதிரி ஆட்டி விட்டுட்டு இருக்கார். ஆ. அதனால என்ன சொன்னார்? ஆ. ஆண்டவன் நம்பி கொடுத்த நாக்கை நீ நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்து. அதனால் வாழ்க என்று சொன்னவன் வாழ்வான் பலே என்று மகா பெரியவா சொன்ன விஷயத்தை ஆஹா உங்களுக்கு சொல்லி இன்றைய வியாழன் நிகழ்ச்சியை நான் முடித்தாலும் இன்றைக்கு சிகரம் எது என்றால் நம்மளுடைய பிரவச்சன சிகரம் தான். எங்கள் அண்ணா வந்து வாழ்த்தது ரொம்ப பெரிய சந்தோஷமான செய்தி சொல்றேன். இன்னைக்கு எங்களோடு பாடும் கலைமகன் அவர் வந்து உபன்யாசம் பண்ணும்போது நந்தனாருக்கு பண்ணும்போது என் குழந்தையை அவனோடு பாட வைத்த பெருமை இருக்கிறதே. இந்த பெருமைக்கு சர்மாஜிக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அன்போடு ஒரு 2 வார்த்தைகள். இதுவரைக்கும் யாருமே பேசலை, நீங்கள் வந்தால் பேசாமல் விடக்கூடாது. அன்போடு அழைக்கின்றேன். முரளி அண்ணா மகிழ்ச்சி அடைவார், எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார், நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம். பெரியவா சரணம். இது வாரம் நடந்துட்டுருக்கு. போகிறதையெல்லாம் போர்டில் பார்க்குறேன், இன்றைக்கி தான் உள்ளே வந்து பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, உள்ளே வந்தால் ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, அனாவசியமாக பெரியவாளை விட்டுட்டு என்னை பற்றி சொல்லுவாள். நான் கண்ட்ரோலாக இருந்தேன். பெசன் நகரில் ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் கவிஞர் கதை பண்ணின்னு இருக்கார், பெரியவா சரித்திரம். இப்போ நான் முன்னால் உட்காந்துன்னு என்னை பற்றி சொன்னார். இறங்கினோன்னு நான் கேட்டேன், இப்போ உங்களை பெரியவாளை பற்றி சொல்கிறதுக்கு கூப்பிட்டாளா என்னை பற்றி சொல்கிறதுக்கு கூப்பிட்டாளான்னு அப்படியே கேட்டேன் அப்பாட்ட. அதுக்கு அவர் இந்த சமயோஜிதம்னு சொன்னார். அதுக்கு அவர் பதில் சொன்னார், என்ன பண்ணுறது, சரஸ்வதியை பற்றி பேசினா கையில் இருக்கிற வேணையை பற்றியும் சொல்லித்தான். உடனே அடிச்சுடுவார், ஆன் த ஸ்பாட்டு. அப்படி ஒரு கலைஞர் அப்படின்னா அவருக்கு இருந்த திறமைக்கும் அவருக்கு இருந்த அடக்கத்துக்கும் அப்படி ஒரு கலைஞர். குழந்தை தான் எப்போ போய் பேசியிருந்தாலும் எப்போதுனாலும் நம்மளோட அவர் யாருங்கிறத நமக்கு மறக்க அடிச்சிடுவார். ஏதோ நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாப்புல, அவரோட வயசோ அவரோட தகுதியோ எதையும் நமக்கு ஒரு அந்த நினைப்பே வராத அப்படி ஒரு பழகக்கூடிய ஒரு குடும்பமே அப்படி தான். எனக்கு தெரிஞ்சு நான் பழகின வரைக்கும் அப்படி தான். வீட்டில் ஒரே வெள்ளம் வந்து இருக்கிற சாமான்லாம் அடிச்சுன்னு போய், அப்போது கலைஞர் அவர் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்தார். இங்கே கற்பகம் லாட்ஜில் கொண்டு வச்சுருந்தேன். இன்னும் வீட்டில் இருக்க முடியல. இங்கே இருக்கிறதே திடீர்னு ராத்திரி எனக்கு தங்கச்சி ஃபோன் பண்ணுறா, அப்பாவுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் வேண்டிருக்கு அண்ணா, ஏதானே இங்கே ஆக்சிஜனுக்கு ஏதானே அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு. திடீர்னு அப்புறம் சிவராமனுக்கு ஃபோன் பண்ணி, ஏதோ அவள் வீட்டில் அவள் அம்மாவுக்கு வச்சுருந்ததை எடுத்துன்னு வந்து கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ நமக்கு லாக்டவுன் நினைக்கிறேன், வண்டியில் எடுத்துன்னு கூட வர முடியாது, அப்படி ஒரு சிச்சுவேஷன். பாவம் ராத்திரி ஃபோன் பண்ணுறா, என்ன பண்ணேன்னு தெரியல, உங்கள் ஞாபகம் தான் வந்தது அதனால் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. எதுக்கு சொன்னேன், அந்த குடும்பமே அப்படி ஒரு பழகக்கூடிய குடும்பம், ஒரு நம்மளையும் அப்படி ஒரு சௌஜன்யமாக ஆக்கிடக்கூடிய குடும்பம். அந்த குடும்பத்தோட ஒரு சொத்து இந்த வில்லுப்பாட்டு. இந்த வில்லுப்பாட்டு இன்றைக்கி இவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் 1962 இளையாத்தங்குடியில் பெரியவா நம்மளோட இந்த கிராமிய கலைகள் எல்லாமே எவ்வளோ ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கு. என்ன எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம், எப்பேற்பட்ட தேசம், எப்பேற்பட்ட கலாச்சாரம். இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும், இதை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அகில பாரத வேதாகம சில்ப சதஸ் அப்படின்னு இளையாத்தங்குடியில் 1962 பெரியவா அதை ஆரம்பித்து வருஷம் சாதுர்மாசியத்தில் இந்த சபையை நடத்தி இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் வந்திருக்கு. அது சொல்கிறதே, அப்பாவுக்கு ஒரு டெஸ்ட் வச்சா பெரியவா, என்னென்ன திடீர்னு அந்த சபையில் பண்ணுறதே என்ன கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சவா என்ன பண்ணுவா, நான் இதை தான் தயார் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டா பெரியவாள்கிட்ட. இவர் கேட்குறதே என்ன பண்ண போகிறேன்னா அவரை ஏதோ பண்ணணும்னு வச்சுட்டுருக்காருன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் சரித்திரத்தை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது, வில்லுப்பாட்டில் அப்பர் சுவாமி சரித்திரம் பண்ணுன்னு. அப்பர் சுவாமிகள் சரித்திரத்தை திடீர்னு நாளைக்கு வில்லுப்பாட்டில் பண்ணுன்னா
என்ன பண்ணுதுன்னார், ராவோட ராவாக உட்காந்துட்டு சரித்திரத்தை தயார் பண்ணி மறுநாளைக்கு அரங்கேற்றம். ஒரே கண்டிஷன் என்னன்னு, பெரியவா வந்து கேட்கணும். அப்போது பெரியவா வரணுங்கிறதுக்காக காத்துட்டுருக்கா ஸ்டேஜில். பெரியவா என்ன பண்ணால், ஒரே கூட்டம், பெரியவா அந்த பக்கமாக பார்த்துன்னு இப்படியே கையாட்டிட்டு ஆரம்பிச்சிடுன்ட்டு போயிட்டா. இவர் என்ன நினச்சிருந்தார், அழகாக முன்னால் வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துட்டு இவர் தலையாட்டின்னு கேட்டு ஏதோ சொல்ல போகிறார் அக்குன்னு. பெரியவா அப்படியே கையை காமிச்சிட்டு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே இருந்துன்னு போயிட்டா. இவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு, இது என்னடா இது இவருக்கு மெனக்கிட்டு பண்ணுன்னு சொல்லிவிட்டு கேட்கணும்னு சொல்லிவிட்டு கேட்டவர் எங்கேயோ ஏதாப்பில் வந்து ரசித்து கேட்காத எங்கேயோ போயிட்டாரேன்னு. அந்த குறையோடையே இவர் எல்லாத்தையும் முடித்தாச்சு. முடித்ததுக்கு அப்புறம் உள்ளே கூப்பிட்டு, ரொம்ப நன்னா இருந்தது கதை அப்படின்னாரு. இதை விட புழுக முடியாது. அவர் கதையே கேட்கல, அப்படி போயிருக்கார். அப்புறம் என்ன முடிஞ்சோடனே ரொம்ப நன்னா இருந்துன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, உடனே பெரியவா சொன்னலாம், இல்லை நான் ஸ்டேஜில் முன்னால் உட்காந்து கேட்காத உனக்கு பின்னால் உட்காந்துன்னு கேட்டிருந்தேன். ஏன்னா நீனே இப்போ தான் முதல்ல அந்த கதையை சொல்கிற, நீ தெரிஞ்ச கதையை சொல்லியிருந்தீங்கன்னா உனக்கும் தைரியம் இருக்கும் சொல்லிவிடுவேன். இப்போ நான் திடதிப்புன்னு உட்காந்துட்டு இதை பண்ணு அப்படின்னா ஏதோ தயார் பண்ணிவிட்ட, அது முதல்ல சொல்கிற. அப்போ எய்த்தாப்பில் நானும் உட்காந்தேன்னா அந்த டென்ஷனில் சரியாக வராது, நீ இயல்பாக சொல்ல மாட்டேன், அதனால பின்னால் உட்காந்து கேட்டேன்ப்பா. இதான் இங்கிதம், சமயோச்சிதம். அதை சொல்லி அப்பா கண்ணீர் வடிப்பார். அதுதான் நம்ம பெரியவா. ஒரு விஷயத்தை, ஒரு கலைஞரை எப்படி ஊக்குவிக்கணும், எப்படி அவளை நடத்தணும் அப்படிங்கிறதுல இனிமேல் அவளுக்கு ஈடு அவள் தான் அப்படின்லாம் சொல்லி. அதே மாதிரி இன்னொரு சமயம் வந்து வில்லுப்பாட்டை பெரியவா கேட்டுருக்கிறதே, ஏண்டா உன் கையில் ஒன்று வில்லு வச்சுருக்க, உடுக்கை வச்சுருக்க, உடுக்கையை பார்த்தா சிவன் ஞாபகம் வருது, காசி ஞாபகம் வருது. வில்லை பார்த்தா ராமர் ஞாபகம் வருது, அது ராமேஸ்வரம் ஞாபகம் வருது. காசியும் ராமேஸ்வரத்தையும் நீ தான் கையில் வச்சுருக்க, இத்தனை வச்சுருக்க, ஒரு ஃப்ளூட்டு வச்சுக்கப்படாதோ அப்படின்னு கேட்டாலும். எதுக்கு அப்படின்னு, இல்லை வில்லை பார்த்தா ராமர் ஞாபகம் வருது, உடுக்கையை பார்த்தா சிவன் ஞாபகம் வருது, ஃப்ளூட்டு வச்சுருந்தாக்க கிருஷ்ணர் ஞாபகம் வருமோ இல்லையோ, அதனால் அதை வச்சுக்கப்படாதோ அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு இவர் சொன்ன பதில், எங்கள் திருநெல்வேலிக்காராளுக்கு அது வடக்கத்தி வாத்தியம்னு வச்சுக்க மாட்டோம்னு. இது இவரோட பதில். உடனே அதுக்கு பெரியவா, ஓ அது நீ வடக்கு தெக்குன்னு பார்க்குறியோ, நான் எதுக்கு பார்த்தேன்னா வில்லை பார்த்தா ராமர் ஞாபகம் வருது, இதை பார்த்தா சிவன் ஞாபகம் வருது, கிருஷ்ணரும் ஞாபகம் வரட்டுமேன்னு கேட்டேன் அப்படின்னு. அதை சொல்லிட்டு சொல்லுவார், அதான் நம்மளோட பார்வைக்கும் மகான்களோட பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கு எப்போ பாரு லாங்குவேஜ் ப்ராப்ளம், இனிமேல் தேச ப்ராப்ளம், இனிமேல் ஜாதி ப்ராப்ளம், இதை வச்சுன்னு பிரிக்க தான் நமக்கு தெரியும். மகான்களுக்கு தான் சேர்க்க தெரியும். அதுலேருந்து ஃப்ளூட்டு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு. அதனால் எங்கள் பாரதி அம்மாவும் ஃப்ளூட்டு வச்சுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட அந்த கலைகள் எல்லாமே நம்மளை ஒத்துமையாக்கிறதுக்கு, ரசிக்கிறதுக்கு தான். அந்த ரசனை இருந்துருத்துன்னா நமக்கு வித்தியாசமே தெரியாது. நமக்கு ரசனை குறவுனால தான் நமக்கு வித்தியாசம் பேதப்படுறது. ஆனால் மகான்களோட சரித்திரம்லாம் என்ன பண்ணுறது சொல்லித்தருதுன்னு, நம்மளோட அந்த ரசனையை வளர்த்து நம்மளோட பேதத்தை போக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த கலையெல்லாம் ஒரு பெரிய வரமாக இருக்குது. அந்த ஒரு கலையில் பெரியவா சரித்திரத்தை பண்ணோம்னு பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கிறதே பிரதோஷ மாமாவத்தில் ஜெயந்தியும் போது அவள் அப்பாவுக்கு நாங்களும் ஒரு டெஸ்ட்டு வச்சோம். பெரியவா சரித்திரத்தை நீங்கள் வில்லுப்பாட்டில் பண்ணும் அப்படின்னு. பண்ணினா போச்சு அப்படின்னு அசையவே மாட்டார். எதை சொன்னாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் தான். அப்படி பண்ணிட்டு வந்து பெரியவா எதிர்க்கவே பண்ணி காமிச்சு மடத்தில், அதுக்கப்புறம் ஓரிக்கையில் பண்ணி அப்படிலாம் அரங்கேற்றமானது தான். இன்றைக்கி அது இன்னும் பெருசாக வளர்ந்து வாராவாரம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. அப்படின்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயம் இந்த கலை எல்லோருக்கும் பயன்படணும், நம்மளை பண்படுத்தணும், அவ்வளவுதான். பண்படுத்தும். எதனால என்ன, பண்புள்ளவா பண்ணுறதுனால பண்படுத்தும். அப்படி அவளோட வெறுமனை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு போய் பேசினா போகாது அப்படின்ட்டு
அவளோட சேர்ந்து நம்மளும் ஏதானும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் சிவன் சார் ஜெயந்தியும் போது ஒரு சமயம் நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் கோயில் அந்த சத்திரத்தில் நந்தனார் சரித்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. நான் சொன்னேன் மியூசிக்கல் டிஸ்கோர்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு நந்தனார் சரித்திரத்தை ஒரிஜினல் நந்தனார் சரித்திரம் அதை பண்ணணும், பெரிய புராணத்தில் இருக்கிறது, அதை பண்ணணும் அப்படிங்கிறது. யாரை பாட சொல்லணும்னு எனக்கு கலை பாட சொல்லணும். ஏன்னா குழந்தையிலேருந்து அவள் பாடுறத கேட்டிருக்கோம், வந்து அப்படி ஒரு சங்கீத ஞானம். ஸோ அவனை பாட சொல்லணும் அப்படின்னு சரி அவருக்கு சொல்லி என்னென்ன பாட்டு அதுக்கு வரப்போகிறது அப்படின்லாம் எல்லாம் தயார் பண்ணிட்டு அது நன்னா இருந்ததுன்னு அவள் சொன்னான். அவ்வளோதான். ஏன்னா எய்த்தாப்பில் அவள் தான் உட்காந்து கேட்டுட்டான். இப்படிலாம் ஒரு குடும்பத்தோட பழகினத்தினால சொல்லி அந்த சுவாதீனத்தில் தான் அவளும் என்ன சொல்லின்னு இருக்கா. ஆனால் எல்லாம் இங்கே நமக்கு விஷயம் என்ன அப்படின்னு இந்த பெரியவாளோட இந்த சரித்திரம் நமக்கு படிப்பினை. ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், அது நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். அதுதான் அதுக்காக தான் அவர் பிறந்து 100 வருஷம் இங்கே திண்டாடினாரே வழிய இல்லையா, அவர் ஒன்றும் இங்கே சம்பாதிக்கிறதுக்காக வரல, வேறு எதுக்காகவும் வரல, நம்மளெல்லாம் சரிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவதாரம். அந்த பெரியவா சரித்திரத்தை அது என்னமோ தெரியல, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளிக்கு பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தின்னு அவளோட குடும்பத்துலேயும் பழகினத்தினால சொல்கிறேன். அந்த தெய்வத்தின் குரலை வச்சுன்னு அவர் அப்படி ஏங்கி ஒரு தினம் சொன்னார், இப்படி புஸ்தகமாக இருக்குது, இது எத்தனை பேர் படிப்பான்னு தெரியல, எல்லாரையும் போய் சேரணும்னு சொல்லித்தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் மாம்பலத்தில் கிருஷ்ணகான சபாவில் மாதம் செகண்ட் சாட்டர்டே சண்டே இந்த தெய்வத்தின் குரலை உபன்யாசம் பண்ணணும்னு அவர் சொல்லி அவர் பிரபுவும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளியும் ஏற்பாடு பண்ணி 7 வருஷம் சொல்லித்து 7 வால்யூமையும் வாரம் சொல்லணும் அப்படின்னு. இது எதுக்கு சொல்வேன்னா, முரளிக்கு அப்படி ஒரு ஆசை பெரியவாளோட பெருமையை உலகம் முழுக்கலும் பரப்பணும்னு. அதுக்காக அவர் என்ன வேணால் பண்ணுறதுக்கும் தயாராக இருப்பார். அதே போல் தான் இந்த பாரதிய வித்யாபவனம். ராமசுவாமி சார் திருப்பி சொல்லிட்டே இருப்பார், இந்த பாரதிய வித்யாபவன் இன்றைக்கி இங்கே இருக்குது அப்படின்னா மயிலாப்பூரில் பெரியவாளால் தான் இங்கே பாரதிய வித்யாபவனுங்கிறது இங்கே வார்த்தையே வந்திருக்கு மயிலாப்பூரில். அப்பேற்பட்ட இடத்துல இந்த பெரியவா சரித்திரம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இன்றைக்கி எனக்கு கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்தி இது தொடர்ந்து நடக்கணும், நாமளும் இதை தொடர்ந்து ரசிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். பெரியவா சரணம். ரொம்ப சந்தோஷம். பொதுவாக கணேசன் என்ற பேருக்கே ஆரம்பம்தான். நம்மளுக்கு ஆரம்பமும் நிறைவாக இருந்து முடிவிலும் பேசுனது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே இந்த சங்கர மண்டலம் அப்பா சொன்ன வார்த்தைக்குள்ளே கட்டுப்பட்டவர்கள். ஒவ்வொரு உபன்யாசத்திலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது. 8 மணிக்கு சரியாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தபோதும் பொதுவாக வந்திருக்கும் உள்ளங்களை பற்றி நம்ம அதிகம் ஏன்னா பதிவு செய்கிறதுனால பேச முடியலனாலும் எங்களுக்கு நீங்கள் வரும்போது அப்பாவின் பிரதிநிதி அப்படி தான் சொல்ல முடியும். அடுத்தது ஆவண்ணா ஆச்சாரியாளின் பிரதிநிதி, 3வது இறைவனுடைய நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய பிரதிநிதி. அதனால் வந்திருக்கிற உங்களுக்கு அன்போடு பேசுனதுக்கு இது வரைக்கும் எங்கள் ஆல்பத்தை எங்கள் முன்னாடியே காமிச்ச மாதிரி ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காட்சி ஆல்பம் தானே. இப்போல்லாம் எல்லாம் செல்லில் வந்துருச்சு. அப்போல்லாம் வில்லோசை, இப்போல்லாம் செல்லோசை இல்லை, இப்போ வில்லும் சொல்லும் தான். அதனால் இந்த சொல்லை நம்ம அழகாக கேட்டு உங்களோட வாழ்த்து 8வது வாரம் மட்டும் வரம் என்று சொல்கிறேன். உங்களுடைய வார்த்தை பலித்தது, தொடர்ந்து செய்கிறோம். இது மிக எளிய கலை, ஆனால் தெய்வீக கலை. நீங்கள் சொன்ன அந்த 2 சம்பவமுமே மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதை சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக, இப்போ நீங்கள் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக கேட்டாங்க. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த வாரமோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான வாரமோ ஃப்ளூட்டோடு வரேன் என்று நான் சொல்லுகின்றேன். அது ஒரு மைல்டு வாத்தியம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கிருஷ்ணனோட வாத்தியம் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்துடும். உங்களுக்கு எல்லா தெய்வமும் வாத்தியமும் வந்துருச்சுன்னா குரூப் தெய்வ வாத்தியங்களாக இருக்குன்ற ஒரு நேமே நம்மளுக்கு வந்துடும். ரொம்ப சந்தோஷம். அதனால் வருகை தந்த அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி, வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், காமாட்சிகள்,
நீங்கள் எல்லாமே ஈஸ்வர மையங்கள் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நான் ரசிக்கிறது என்னென்னா, நாங்களாம் 4:30 வரோம், இங்கே எவ்வளோ பேர் 5:30 வந்து உட்காந்துடுறா தெரியுமா? எல்லாம் பெரிய பெரியவாள்லாம், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி இங்கு வந்திருக்கும் அற்புத 3 கலைஞர்கள், காத்தாடி ராமமூர்த்தி அண்ணா, உங்கள் வருகைக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இத்தினூண்டுலேருந்து பார்க்குறாரு அவர். சமீபத்தில் SNA விருது வாங்கிய பெருமைக்குரியவர், அப்பாவுக்கு மிகச்சிறந்த நண்பர். எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அது எப்படி இருக்குன்னு வந்து வாழ்த்தணும்னு ஒரு கலைஞருக்கு தோணாது பொதுவாக. அது எனக்கு தெரியும், அப்பா கூட வளர்ந்ததுனால. அதையெல்லாம் தூக்கி போட்டு நம்ம சகோதரி, நமக்கு அண்ணன் புள்ள அப்படின்னு வர்றாரு. அந்த அதுதான், அது ஒரு பெரிய விஷயங்க. அது ஒரு பாசம். நம்ம ரேட்டெல்லாம் பார்த்து நம்ம போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பக்தி சாரன் சார், பெரியவாளா வேஷம் போட்டவர். விஷயம் இல்லைன்னா அந்த வேஷம் ஒத்து வராது, அது ஒரு பெரிய விஷயம். அவருக்கு ஒரு கிளாப்ஸ். ஒரு நிமிஷம், இப்போவா? சரி. அதே மாதிரி பரத்வாஜ் சார், அவருக்கும் என்னுடைய பாசத்தையும் நன்றியும் சொல்லி, பொதுவாக முரளி அண்ணா ஒரு கட்டாயமாக ஒன்று போட்டாங்க, நோ இண்டிவிஜுவல்ஸ், நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் முடிக்கணும். நாங்கள் இன்னைக்கு நான் அண்ணாவை கூப்பிட்ட சந்தோஷம் என்னென்னா தனித்துவம். அதனால் எனக்கு நீங்கள் வந்து கேட்டது அவ்வளோ சந்தோஷம். சொல்லுங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். கணேஷ் சர்மாஜியை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அவரோட கைடன்ஸில் மகாபிரிவா மகிமைன்னு ஒரு படம் 1.5 மணி நேரத்துக்கு சிவபிரசாத் மனோகருடைய அண்ணா போய் எடுத்திருக்கார். மக்கள் ஒரு 2 நிமிஷம் தர வாழிவை பாண்டப்பர். அதில் 66வது பீடாதிபதியாக நான் நடித்தேன். அப்புறம் அவர் மகாபிரிவா இருந்த உடனே அவருடைய ஸ்ரீகாரியமாக படம் ஃபுல்லாக நடித்தேன். மகாத்மா காந்தியாகவும் நடித்து அவரை மீட் பண்ணுற மாதிரி செய்யினேன். அது ஏதோ தவிர்க்க முடியாத காரணம், இல்லைன்னா வெளியிடலை, அது தள்ளி போயின்னு இருக்கு. ரொம்ப பிரமாதமாக அவர்கிட்ட நான்